My God, Papa. මොකද්ද මේ කරලා තියෙන්නේ? මුදුර පුරාම කැලෑ විනාශ කළා දාන. මේ කොමේ ගෙදර හිටපු මිනිස්සු. මම රට යද්දි මේක අවුරුදු 5කට බද්දට දීලා ගියේ. බද්ද ඉවරනේ තව අවුරුද්දක් තියෙනවා. උන්ගේ නාස්ති කළා දාන. ඒකනේ පප්පා මේ මිනිස්සු අපිට කියන්නෙත් නැතුව ගිහින් තියෙන්නේ. මිස්ටර් පරාක්‍රමයට දීපු ගේත් මේ වගේද දන්නේ නැහැ. පප්පා අපි මිස්ටර් පරාක්‍රමයට දීපු ගේත් ඉල්ලමු. අනිත් එක මෙව්ව මෙහෙම තියාගෙන ඉඳලා වැඩක් නැහැනේ පප්පා. අපි මේව ඔක්කොම විකුණලා දාමු. good idea දුව. අපි මේ ඔක්කොම විකුණලා දාමු. දුවනි අපි දැම්මම යමු පරාක්‍රමලාට දුන්න ගෙදරට. Okay, Papa. Professor? කොහොමද විශ්වන්න? එන්නේ නැතුවද? කොහොමද සැපසනේ? අපි හුඟ කාලෙකින් නේ හම්බුනේ. වැරද්දක් නෑ හොඳින් ඉන්නවා. මම ගිය සතියේ ලංකාවට ආවේ. අපි ගියානේ අර මේ කොට්ටාවේ තියෙන අපේ අනිත් ගේ බලන්න. අයියෝ ඒක විනාශ කළා දාලා. අනේ අපි නම් මේ ගෙදර හොඳට පාවිච්චි කරා. ඇතුළට ගිහිල්ලා බලන්නකෝ. නෑ නෑ ඕනේ නෑ. මිස් බණ්ඩාර මේ මගේ දුව. Hello. She is the owner of this property. ඒක නෙමෙයි මේ මට මිස්ටර් පරාක්‍රම හම්බුණා සිඩ්නි වලදී. එයාට ඒ හොඳට සලකනවා. එයා මේ ළඟදී ආවේ එහෙම නැද්ද? හදිසියෙ ඇවිල්ලා ගියා ප්‍රොෆෙසර්. මං හිතන්නේ යාට හරියට වැඩ. දුවනි. ඒක නෙමෙයි මේ මිසිස් බණ්ඩාරට කියන්නකෝ අපි මොනවද බලාපොරොත්තු වෙන්නේ කියලා. මිසිස් බණ්ඩාර දැන් මේගේ බද්ද ඉවර වෙන්න තියෙන තව මාස 3යිනේ. ඉතින් අපි අදහස් කරාගෙන ඉන්නේ තව දුරටත් බද්දට දෙන්න නැතුව විකුණන්නයි. මිසිස් බණ්ඩාර මේගේ ගන්න ලෑස්ති නම් අපි අදහස් කරාගෙන ඉන්නේ ලක්ෂ 25කට විතර විකුණන්න. ඉතින් මිසිස් බණ්ඩාරලා මේගේ ගන්නේ නැත්තම් අපිට තව මාස 3ක් ඇතුළත මේගේ හිස් කරලා දුන්නොත් මේ ඉඩමෙත් මේ පර්චස් 60කට වැඩිය තියෙනවනේ. අයියෝ අපි අර අනිත් ගෙට කළා තියෙන විනාශය දැක්කාම අපි තීරණය කළා මේ ගෙවල් දෙකම විකුණලා දාන්න. අනේ මේ ගෙදර නම් අපි හොඳට පාවිච්චි කරා. පේනවනේ. ඒකම තමයි අපි ඔයගොල්ලන්ටම මේක විකුණන්න හිතුවේ. සාධාරණ ගානකට. නැත්තම් අපිට මේක මේ වැඩි ගානකට පිටට දෙන්න තියුණා. එහෙනම් මිසිස් බණ්ඩාරලා මේකේ ගන්නව නම් අපිට දන්වන්න. මිස්ටර් පරාක්‍රමටත් කියලා බලන්නකෝ. අපි තව මාසෙකින් ආපහු යනවා. එහෙනම් පප්පා අපි යමු. මිස් බණ්ඩාර එන පොඩ්ඩක් කල්පනා කරලා බලන්නකෝ. අපි ගිහිල්ලා එන්න. යා. හොඳයි. අපි එන්න.
என்னப்பா காலேஜ் போய் வாரீங்க முகம் கழிட்டு வாரீங்களோ? கொஞ்சம் பொறுத்து முகம் கழுவுறேன். முதல்ல குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வர. ராமா என்ன சொல்ல வருகிற விஷயத்தை பற்றி? ராமாவேலுக்கு இது நல்ல விருப்பம். பிறகு ராமா சொன்னவர் முதல்ல எங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு விருப்பம் இருக்கோ என்று முதல்ல அறியணும் என்று. ஏனென்ன எங்கட கிருஷ்ணாவை ஒரு நாள் எங்கேயோ ஒரு பொம்பளை பிள்ளையோட கண்டிருக்கிறார். அந்த பொம்பளை பிள்ளையோட இவருக்கு என்ன தொடர்பு, என்ன சம்பந்தம் என்றதை மெதுவா அறியணும்னு சொன்னவர். மெதுவா இங்க கேட்கறது கொண்டும் இல்லை. நான் கண்டுபிடிக்கிறேன் இவன் அங்க இங்க யாரோட எந்த பெட்டியோட சுத்துறான்னு சொல்லி. அந்த செல்லம் அப்பா என்ன நினைக்கும் எங்களை பெட்டி? ராமா சொன்னது சரியாத்தான் போச்சு. என்ன சொன்னவர்? லக்ஷ்மி குழம்பினாண்டா டிராமால கடைசி காட்சியா பார்க்க வேண்டியதை முதல் காட்சியா பார்க்க வேண்டி வரும். இங்க இந்த இடப்பட்ட கதையெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் கண்டுபிடிக்கிறேன். அப்படி ஒரு தொடர்பு இருந்தால் இன்றைக்கே இந்த கிருஷ்ணா இந்த தொடர்பை அறுத்து கொள்ள வேணும். முதல் அவன் கல்யாணம் கட்ட வேணும். எங்கட சாதி சமயத்தை நேசிக்கிற எங்களோட ஒத்து போற ஒரு பெட்டையா? நான் இந்த கடைக்கு ஒரு முடிவு காட்டுறேன். நான் நினைக்கிறேன் அது இந்த கீதிகாவா தான் இருக்க வேண்டும். கீதிகாவோ? ஏன் இந்த நிலமிடப்பட்டியோ? லக்ஷ்மி உடனே குழம்பாதேப்பா. நிலமிடப்பட்டி என்ன? இதுதான் இவர் அவனுக்கு வேற தேடி கொடுத்தவர். இங்க நான் உங்களுக்கு முதலே சொல்லலையே, இந்த பெட்டை வந்து எப்படியும் இவனை கைக்குள்ள போட்டுக் கொள்ளுவான்னு சொல்லி. எங்க நீங்கள் கேட்டால் தானே. சி, இந்த கதைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். பேருக்கு பொறுத்திருந்து இங்க இந்த பிள்ளைகளோட இப்படி கதைக்க வழிகிட்டா கடைசியில எங்கட பிள்ளை எங்களுக்கு இல்லாம போயிடும். ராமா சொன்ன மாதிரி கேர்ஃபுல்லா இதை ஹேண்டில் பண்ண வேணும். என்ன பண்ணி கதைக்கிறீங்க? கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேணும்னு சொல்லி இப்ப கதை எவ்வளவு தூரத்துக்கு போயிடுது. நீங்க பாத்தீங்க தானே. நான் இப்ப நிலமுட விட்ட போறேன். இங்க போ. நிலுமப்பா புருஷனும் இல்லாம எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த பிள்ளையில வளர்த்திருக்கு. அதுல தலையில இந்த பிரச்சனையும் போட்டா அது எவ்வளவு கஷ்டப்படும். நான் போய் கீதிகாவோட கதைக்கிறேன். இந்த சுராசுர யுத்தம் அது என்று சொல்லுவினமே, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ரெண்டு பக்கத்தாலேயும் அடிபட்டு ரெண்டு பக்கத்தாலேயும் காயப்பட்டு பிரச்சனை படுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் சொல்றது கேளு. சரி சரி, அப்ப நீங்களே போங்க. ஆனால் சரி வேற இல்லையோ நான் நேரா போவேன்னு சொல்லிட்டேன். லக்ஷ்மி, இந்த பிரச்சனைகள் பற்றி நாங்கள் ஒன்றும் கதைக்க தேவையில்லை. நாங்கள் முதல்ல செய்ய வேண்டியது எங்கட கிருஷ்ணாவோட அன்பா ஆதரவா இந்த கல்யாண ப்ரொபோசல் விஷயத்தை நீ சொல்லுமே. அவன் விருப்பத்தை பார்ப்போம். பிறகு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் தானே. අයියා දන්නවනේ ප්‍රීතිය මේ ඉන්නේ කේමා ප්‍රොෆෙසර් බණ්ඩාරගේ දුව. ප්‍රොෆෙසර් බණ්ඩාර දැන් ආ කොහෙද? ඕස්ට්‍රේලියාවල සිඩ්නි යුනිවර්සිටි එකේ. මේ ඉන්නේ මගේ අයියා. මම ඔයාලට කිව්වේ ඉරේද තමයි ලංකාවට ආවේ. බොහොම සන්තෝෂයි අඳුර ගන්න ලැබෙන්නේ. මම ප්‍රෙසිඩන්ට් කවුන්සිලර් මිස්ටර් ජයසූරිය ළඟ ප්‍රැක්ටිස් පටන් ගත්තා. all the best. thank you. දැන් ඉතින් දිගටම අපිට හම්බ වෙන්න පුළුවන්. මල්ලි මම යන්නද? අයියා යනවද? එහෙනම් අපි නවතින්න අයියා. ඔයාගේ බොයිෆ්‍රෙන්ඩ් ඔන්න මම කිව්වා මාට ආයේ කරදරයක් කරේ මොනවා හරි කියලා හරි තිබුණොත් පාරේදී බලා ගන්න පුළුවන් කියලා. මේ එයා මගේ බොයිෆ්‍රෙන්ඩ් නෙමෙයි. සංකර බය මෙයා දවස් කීපයක් ආවෙත් නැහැ. මා බය වෙන්න එපා කේමා. අපි ඉන්නවනේ. கிருஷ்ணா ஏதோ முக்கியமான வேலை போல.
ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஒர்க். கிருஷ்ணா, உன்னோட கென்னால கதைக்கணுமென்றிருந்தேன். ஏன் என்ன விஷயம்? நீ எவ்வளோ நாளைக்கு இப்படி இருக்க போற? வயசு மாறி கொண்டு போகுது. நாங்களும் எவ்வளோ நாளைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது. தங்கச்சியும் கிட்டடியில் கனடாக்கு போக போகிறான். அதுக்கு கிருஷ்ணா, இங்கே கொஞ்சம் நீங்க இங்கே பார். அதான் நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். உனக்கு ஒரு கல்யாணத்தை செய்து வைக்க. அது எப்படி? உனக்கு ராமா அங்கிள் தெரியுமே? அவருக்கு ஒரு மகள் இருக்கிறா. அதான் நாளைக்கு வந்தவன். அந்த பிள்ளை உனக்கு பொருத்தமா இருக்குமென்னு நினைச்சேன். அதுக்கு அதுக்கு நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேணும் கிருஷ்ணா. ரேவதிக்கு என்ன கட்டி கொடுக்க நீங்க முடிவு எடுத்துட்டீங்க? ஓம் ஜெபே, அதுகள் எல்லாம் வசதியான ஆக்கள். நீங்க அவைய கூப்பிட்டு டின்னர் கொடுத்து என்ன அனுப்பி ஸ்வீட் வாங்க சொல்லிக்கே நான் நினைச்சேனா இது நடக்க மாட்டேன். அப்ப உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லைன்னு சொல்றேன். அம்மா, ரேவதி கட்டிக்கார பிள்ளை, நல்ல பிள்ளை. ஆனா இந்த சம்மதத்துல எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன் இந்த மனசுல நீ வேற யாரும் நினைச்சு வச்சிருக்கிறியே? அப்ப இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கலாம் தானே? அம்மா, எந்த வாழ்க்கை எந்த எதிர்காலத்தை பற்றி நீங்க முடிவெடுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. சொல்லி கிருஷ்ணா, இங்க பார். நீங்கள் வளர்ந்து இந்த நிலைமைக்கு வாரதுக்கு நீங்கள் சாப்பிட குடிக்க படிக்க எல்லாத்துக்கும் முடிவெடுத்தினாங்க. இந்த விஷயத்துல மாத்திரம் முடிவெடுக்கிறது பிள்ளைன்னு சொல்றீங்க. அது சின்ன பிள்ளை இல்லையம்மா. இப்ப நாங்க பெரிய ஆக்கள், எங்கட முடிவை நாங்களே எடுத்துக்கொள்வோம். ஓ, இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்க சும்மா அந்த களிமண் மூட்டையல் மாதிரி தலையாட்டி கொண்டு நீங்க சொல்றதை கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும். அப்படி சொல்லலையம்மா. நாங்கள் எடுக்க முடிவையும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. பிள்ளையண்டா சொல்லுங்க. சரி, நீ தீர்மானம் எடுத்துட்ட. யார் எவ்விடம் விசாரிக்க சொல்றேன். என்ன இங்க பார், யார் அந்த பெட்டை? அம்மா, அப்படி ஒருத்தரும் இல்ல. கிருஷ்ணா, இங்க பார், பொய் சொல்ல வேண்டாம். இந்த மனசுல நீ யாரையோ நினைச்சு வச்சிருக்கிற. அம்மா, உங்களுக்கு விசா இல்லாம பின்ன என்னடா சொல்லு. எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? இங்க பார், உதுக்கு இந்த அம்மா சம்மதிப்பு மாத்திரம் நினைச்சு கொள்ளாதே. ஓ, ஏற்கனவே வேலையெல்லாம் தேடி கொடுத்து ஆயத்தப்படுத்தி இருக்கிற, எனக்கு தெரியும். அம்மா, நீங்க யாரை நினைச்சு சொல்றீங்க? வேற யார்? அந்த கீதிக்காவை தான். அவள் என்ன வெடியாளா? என்னோடய வளர்ந்தவள், நல்லா வளர்க்கப்பட்டவள். கிருஷ்ணா, நீ உன்னை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளு. நீ நினைக்கிறது ஒன்றுமே நடக்க போறது இல்ல. நான் இப்ப இந்த கீதிகாவோட போய் கதைக்க போறேன். அம்மா, சொல்லி போட்டேன். நீங்க கீர்த்திகாவுக்கு பிரச்சனை கொடுத்தீங்க, நான் அவளை தான் கல்யாணம் கட்டேன்.